இதுவரை வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு வகுப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மற்றொரு வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆஹ், அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பு நடாத்துவதில் ஒரு சிறிய தடங்கள் ஏற்பட்டு விட்டது. என்னென்னா, நேற்றும் எங்களுக்கு இதே பிரச்சனை வந்தது. ஜூம்ல இருந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ண ஜூம்ல இருந்து ஜாயிண்ட் ஆக இல்லாமல் நார்மல் ஜூம் பண்ண தான் ஒர்க் பண்ணுது. எங்களோட வளமையாக அந்த போல் எக்ஸாம் எல்லாம் செய்கிற ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எல்லாம் உள்ள அந்த ஜூம்ல இருந்து உங்களை ஜாயின் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஜாயின் ஆகலாம், நானும் ஓகே, உங்களுக்கு ஜாயின் ஆகாமல் இருக்குது. அப்போ அது விபிஎன் போட்டு யூஸ் பண்ணால் தான் ஜாயிண்ட் ஆகலுமாக இருக்குது. அப்போ அதனால தான் இன்றைக்கு உங்களை அந்த வளமையான லிங்க் உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஜாயிண்ட் ஆகலான்னு சொல்லிச்சு. சரி, நாங்கள் நாளைக்கு வேற ஒரு தீர்ப்புக்கு வருவோம். அதுக்கு அடிக்கும் இன்றைக்கி இந்த ஃப்ரீ லிங்க் தான். ஸோ 40 மினிட்ஸில் கட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க கட் ஆனால். ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல. நாங்கள் காசு கட்டி செஞ்ச அந்த ஏஜென்ட் தான் ஏதோ ப்ராப்ளம், அவங்களோட ஏஜென்ட் ஹோஸ்டிங்கில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சிக்கலாக போயிட்டு, சரி பரவாயில்லை, நாங்கள் படிப்போம், படிக்காமல் கீழே தானே. சரி சரி, இதில் எனக்கு அந்த ஃபுல் கண்ட்ரோல் இல்லை. இந்த ஃப்ரீ ஜூமில் வந்து ரெஜிஸ்டர் ஜூமில் வந்து ஃபுல்லாகவே எங்களோட கண்ட்ரோல்லே இருக்கும் கிளாஸ். ஓகே, பரவாயில்லை. சரி, நாங்கள் வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் என்ற பாடம் படித்து கொண்டு வரோம். அதில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். கடைசியாக நாங்கள் தொல்பொருள் மூலாதாரங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுசாக ஜாயின்ட் ஆன ஆட்களுக்கு பழைய ரெக்கார்டிங்ஸ் அனுப்பப்பட்டிக்கும் நினைக்கிறோம், பார்த்துக்கொள்ளணும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து தொல்பொருள் மூலாதாரங்களுக்குள்ள. சரி, தொல்பொருள் மூலாதாரங்கள் தான் இப்போ நாங்கள் பார்க்கணும். தொல்பொருள் மூலாதாரங்கள் வரலாற்றை கற்க உதவும் சான்றுகளில் முக்கியமான ஒன்று தான் இந்த தொல்பொருள் மூலாதாரம். ஸோ தொல்பொருள் மூலாதாரங்களோட வகைகளை நாங்கள் பார்த்தோம். கல்வெட்டுக்கள் வரும், நாணயங்கள் வரும், சிதைவுகள் வரும், சித்திரங்கள் வரும், சிற்பங்கள் வரும், செதுக்கல்கள் வரும். இதில் முதலாவது நாங்கள் சாசனங்களை பற்றி பார்த்தோம். சாசனங்கள் பல வகைப்படும். அது எழுதப்பட்ட மூலாதாரத்துக்கேற்ப சாசனங்கள் பல வகைப்படும். அதில் ஒன்று கருங்கல். கருங்கல்லிலே செதுக்கப்பட்டிருந்தால் அதனை நாங்கள் பொதுவாக கல்வெட்டு என்று அழைப்போம். களிமண்ணிலே செதுக்கப்பட்டிருந்தால் களிமண் தட்டு என்று அழைப்போம். சுவர்களில் செதுக்கப்பட்டிருந்தால் சுவர் கல்வெட்டு என்று அழைப்போம். செப்பு தகட்டில் எழுதப்பட்டிருந்தால் செப்பு தகடு, செப்பேடு என்று அழைப்போம். பொன் தகட்டில் எழுதப்பட்டிருந்தால் பொன்னேடு, பொற்தகடு என்று அழைப்போம். பலகையில் எழுதப்பட்டிருந்தால் மரப்பலகை ஏடு என்று நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் போன கிளாஸ் பார்த்ததான் நார்மலாக பார்த்தோம். அதுக்கு உதாரணங்கள் பார்த்தும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ 2-3 கேள்வியை கேட்டுட்டு வரலாம். கீர்த்திஸ்ரீ நிசங்க மல்லனினால் பொறிப்பிக்கப்பட்ட கல்வெட்டு எவ்வாறு அழைக்கப்படும்? குயிக்கா விட சொல்லுங்க. கீர்த்திஸ்ரீ நிசங்க மல்லனினால் பொறிப்பிக்கப்பட்ட கல்வெட்டு எவ்வாறு அழைக்கப்படும்? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட். வெரி குட், வெரி குட். சரி, கல்பொத்த கல்வெட்டு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். ஓகே. வசவ மன்னனால் பொறிப்பிக்கப்பட்ட கல்வெட்டு சாசனம் எவ்வாறு அழைக்கப்படும்? வசவ மன்னனால் பொறிப்பிக்கப்பட்ட சாசனம் எவ்வாறு அழைக்கப்படும்?
ரைட், வெரி குட். வள்ளிபுரம் பொற்சாசனம் என்பதே சரியானது. வள்ளிபுரம் பொற்சாசனம் என்பதே சரியானது. அடுத்த கேள்வி, பனாக்கடுவ செப்பு சாசனத்தை பொறிப்பித்த மன்னன் யார்? பனாக்கடுவ செப்பு சாசனத்தை பொறிப்பித்த மன்னன் யார்? இதை பத்தின கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். அவரோட கதையெல்லாம் நான் சொன்னேன் உங்களுக்கு. சின்ன வயசுல வரை யார் வளர்த்து வாங்கினேன் எல்லாம் சொன்னேன். முதலாம் விஜயபாகு. ஓகே, வெரி குட். முதலாம் விஜயபாகு. ஓகே. அடுத்தது வந்து மரச்செதுக்கு வேலைப்பாட்டுக்கு பிரசித்தி பெற்ற இடம் எது? மரச்செதுக்கு வேலைப்பாட்டுக்கு பிரசித்தி பெற்ற இடம் எது? எம்பக்கை தேவாலயம். கம்பளை எம்பக்கை தேவாலயம் என்பதே சரியான பதில். அப்ப இதெல்லாம் நாங்க போன கிளாஸ்ல பார்த்த விஷயம் தானே. ரைட். சுவர் கல்வெட்டுக்கு உதாரணம் சீக்கிரிய கிறுக்கல் கவிதை என்ன சொல்லியிருந்தேன். இதுல கிறுக்கல் கவிதைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று. அதே மாதிரி வசவனினுடைய வள்ளிபுரம் பொற்சாசனம் இதுதான். இதான் கம்பளை எம்பக்கை மரச்செதுக்கு வேலைப்பாட்டுக்கு பிரசித்தி பெற்ற இடம். சரி, அடுத்தது நாங்க கல்வெட்டுகளின் வகைகள் பார்த்தோம். கல்வெட்டுகளை வகைப்படுத்தினோம். 5 விதமான கல்வெட்டுகள் இருப்பதா நான் சொன்னேன். குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டு. குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டுன்னு சொல்லி 4 விதமான கல்வெட்டுகள் காணப்பட்டதாக நாங்கள் சொன்னோம். இலங்கையினுடைய புராதன கல்வெட்டுக்கள் பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்ட பாலி மொழி பிராமி எழுத்துன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆகவே அதை ஞாபகம் வச்சுக்கணும். பாலி மொழியில் பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்டதுதான் கல்வெட்டு. கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டிலேயே கல்வெட்டுகள் எழுத தொடங்கிவிட்டார்கள். கண்டி ராசதானி வரைக்கும் அது எழுதப்பட்டிருந்தது என்றும் நாங்கள் பார்த்தோம். பனாக்கடுவ செப்பு சாசனத்தின கதையை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். முதலாம் விஜயபாகு மற்றும் முதலாம் விஜயபாகுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு அளித்த தண்டநாயக பதவியில் இருந்த ஒருவர் தான் சித்தாரம்பி புத்தநாயக்க. அவருக்கு நன்றி கடனுக்காக கொடுக்கப்பட்ட காணிகள் பற்றிய விவரம் எல்லாம் இந்த கல்வெட்டிலே சொல்லப்பட்டுள்ளோன்னு சொல்றேன். கல்வெட்டுகள் 5 வகை இருக்குதா? ஓகே, இதுல 4 தான் இருக்குது. 5வது ஒன்று இருக்கு. நான் சொல்லி தந்தனா இல்லை, இருக்கை கல்வெட்டுன்னு. இருக்கை கல்வெட்டு 5வது இருக்கை கல்வெட்டு. ஓகே, இதான் கிதிஸ்ரீனி சங்கமல்லனால் பிறப்பிக்கப்பட்ட கல்பொத்த கல்வெட்டு. இதை பத்தின வீடியோஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். கற்பீலிகளுக்கு அருகில் எழுதப்பட்டால் அதை குகை கல்வெட்டு என்று சொல்லுவோம். குகை கல்வெட்டிலே குகை கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் சொல்லி தந்த ஞாபகம் மிக்குதா? குகை கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் சொல்லி தந்த ஞாபகம் மிக்குதா? கடாரம் கல்வெட்டுன்னு சொல்லி தந்த. வெரி குட், வெரி குட், வெரி குட். கடாரம் கல்வெட்டு. குகை கல்வெட்டுக்கு இன்னும் ஒரு பேர் கடாரம் கல்வெட்டு.
மிகிந்தலை குகை, வெசகிரி குகை, சிதுல்பவ குகை போன்ற குகைகளிலே, ருட்டிகல போன்ற குகைகளிலே இவ்வாறான குகை கல்வெட்டுகளை காணும். மிகிந்தலை, வெசகிரி, சிதுல்பவ, ருட்டிகலை. இந்த குகை கல்வெட்டுல என்ன விவரம் இருக்குன்னு சொன்னா, குகைகளை தானம் செய்தவர்களுடைய பெயர் விவரங்கள் யாராரு இந்த குகைகளை தானம் செய்தாங்க அப்படிங்கிற பெயர் விவரங்கள் இந்த குகை கல்வெட்டில் காணப்படும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? குகை கல்வெட்டில் வந்து என்ன இருக்குது? குகைகளை தானம் செய்தவர்களுடைய பெயர் விவரங்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். மிகிந்தலை, வெசகிரி, சிதுல்பவ, ரிட்டிகல போன்ற குகைகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். கற்பாறைகளுக்கு மேல் எழுதப்பட்டிருந்தால் அதனை குன்று கல்வெட்டு அல்லது பாறை கல்வெட்டு சொல்லுவோம். மலை கல்வெட்டுன்னு சொல்லுவோம். குன்று கல்வெட்டு, மலை கல்வெட்டு, பாறை கல்வெட்டு என்ற பெயர்களால் அது அழைக்கப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். குன்று கல்வெட்டு, பாறை கல்வெட்டு, மலை கல்வெட்டு என்றும் அழைக்கப்படுது. சரியா? கடலாதினிய இருமொழி கல்வெட்டு, மடவளை கல்வெட்டு போன்றவை குன்று கல்வெட்டு உதாரணம். இருமொழி கல்வெட்டு, கடலாதினிய இருமொழி கல்வெட்டு இதெல்லாம் போன கிளாஸ் பார்த்தலாம். அடுத்தது தூண் கல்வெட்டு பார்த்தோம். செப்பனிடப்பட்ட கருங்கல் எழுதப்பட்ட தூண் கல்வெட்டு. அதுக்கு உதாரணம் பதுளை தூண் கல்வெட்டும் கட்டுக்காக கல்கை கல்வெட்டும். அதுல மெயினா பதுளை தூண் கல்வெட்டை பாடமாக்குங்கன்னு சொன்னேன். இந்த பதுளை தூண் கல்வெட்டில் என்ன இருக்குது, யாரால் பொறிப்பிக்கப்பட்டங்கிற விஷயங்கள் சொல்லி தந்த ஞாபகம் உங்களுக்கு. இது வந்து உதய மன்னனினால் 4ஆம் உதய மன்னனினால் பொறிப்பிக்கப்பட்டது. இதிலே வியாபார சட்ட திட்டங்கள் பொறிப்பிக்கப்பட்டது. வியாபார இதான் இலங்கையில் இருக்கிற மிக உயரமான கல்வெட்டுன்னு சொல்லித்தந்தது. மிக நீளமான கல்வெட்டு கல்பொத்த, மிக உயரமான கல்வெட்டு இதென்று சொல்லித்தந்தது. அடுத்த சுவர் கல்வெட்டு செப்பனிடப்பட்ட கற்பலகையில் எழுதப்பட்டிருந்தால் சுவர் கல்வெட்டு. தோணிகல கல்வெட்டும் நம்முடைய புலனர்வை கல்பொத்தையும் சுவர் கல்வெட்டுக்கு தான். தோணிகல கல்வெட்டை பொறிப்பித்தது யார்? அன்றைக்கு சொல்லி தந்த பாப்பா யாருக்கு ஞாபகம் பாப்பா? தோணிகல கல்வெட்டை பொறிப்பித்தவன் யார்? வெரி குட். கீர்த்திஸ்ரீ மேகவண்ணன். கீர்த்திஸ்ரீ மேகவண்ணன் என்கின்ற மன்னனால் தான் புலனர்வை தோணிகல கல்வெட்டு பொறிப்பிக்கப்பட்டிருந்தது. புலனர்வை கல்பொத்த கல்வெட்டு நிசங்கமலனால் பொறிப்பிக்கப்பட்டது. ஓகே, இதான் அந்த தோணிகல தோணிகல மலை தான் இது. அடுத்த 5வது இருக்கை கல்வெட்டு. மலர் ஆசனங்கள் போன்ற பீடங்களில் எழுதப்பட்டிருந்தால் அதனை இருக்கை கல்வெட்டுன்னு சொல்லுவோம். மலர் ஆசனங்கள் போன்ற பீடங்களில் எழுதப்பட்டிருந்தால் இருக்கை கல்வெட்டுன்னு சொல்லுவோம். கல்வெட்டில் என்ன விவரங்கள் இருக்கும் என்று பார்த்தோம். விகாரைகளை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற விடயம் காணப்படும். அரச கட்டளைகள் எவ்வாறு காணப்படும் என்கிற விவரம் காணப்படும். வர்த்தக நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள் காணப்படும். வரி அறவீட்டு முறைகள் பற்றிய விஷயங்கள் காணப்படும். தவறுகளுக்காக மன்னிப்பளித்தல் பற்றிய விஷயங்கள் காணப்படும். தவறுக்காக மன்னிப்பளித்தல் பற்றிய விடயங்கள் காணப்படும். தனிநபர்களின் சேவைகளை பாராட்டுதல் சம்பந்தமான விஷயங்கள் காணப்படும். இதுக்கு உதாரணம் சொல்லலாம். உதாரணமா வர்த்தக நடவடிக்கை பற்றியது வந்து நம்முடைய பதுளை தூண்கள். பதுளை தூண்கள் பற்றில முழுக்க இதை பற்றி தான் சொல்லிக்கிறது. சரிதானே? இது லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சதான் இப்ப போயிட்டு இருக்குதான், நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன். தனிநபர்களின் சேவைகளை பாராட்டுகின்ற கல்வெட்டு கல்பொத்த கல்வெட்டு. சீகிரிய குன்று கல்வெட்டும் தனிநபர்களோட சேவைகளை பாராட்டு காசியப்பமன். சரி சரி, அவ்வளவுதான் நாங்க கடைசியா பார்த்த விஷயம். இப்பதான் நான் இன்றைய கிளாஸுக்குள்ள போகிறேன். சரிதானே? இன்றைய கிளாஸுக்குள்ள இன்றைக்கு நாம மெயினா பார்க்க போறது நாணயங்களை பற்றிய விஷயம். நாணயங்கள் நாணயங்கள் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை அறிந்து கொள்வதற்கு உதவுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் நாணயங்கள் சொல்லுவோம். ஸோ நாணயங்கள் 2 வகைப்படும். ஒன்று உள்நாட்டு நாணயம், இன்னொன்று வெளிநாட்டு நாணயம். உள்நாட்டு நாணயம் என்றால் என்ன? உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து உள்நாட்டு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற போதோ அதை நாங்கள் உள்நாட்டு நாணயம் என்று சொல்லுகின்றோம்.
சரிதானே? உள்நாட்டு நாணயம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி வெளிநாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டு உள்நாட்டிலே பயன்படுத்தப்பட்டால் தான் அது வெளிநாட்டு நாணயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உள்நாட்டு நாணயமோ வெளிநாட்டு நாணயமோ அது நம்ம நாட்டில் பயன்படுத்தப்பட்டால் தான் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், நாணயங்கள் என்கிற லிஸ்ட்டுக்குள்ள நாங்கள் கொண்டு வருவோம். அப்போ அது உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்டிருந்தால் உள்நாட்டு நாணயம் என்றும், வெளிநாட்டிலே உற்பத்தி செய்திருந்தால் வெளிநாட்டு நாணயங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. இதுதான் அதில் விஷயம். சரியோ? இப்போ அதில் விளக்கங்களை பார்ப்போம். நாணயங்கள் மூலமாக என்னத்தை அறியலாம் என்று நாங்கள் பார்த்தோம்னா, நாணயங்கள் மூலமாக நாட்டில் நிலவிய தொழில்நுட்பத்தை அறியலாம். என்ன தொழில்நுட்பம் நாணயம் மூலமாக வெளிப்படுத்தப்படும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். முக்கியமாக உலோக தொழில்நுட்பம். உலோகத்தால தானே நாணயங்கள் செய்யறேன். அப்போ உலோக தொழில்நுட்பம் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது செதுக்கல் தொழில்நுட்பம். நாணயங்கள்ல உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அப்ப அவ்வாறான உருவங்கள் செதுக்கப்பட்டதை செதுக்கல் தொழில்நுட்பம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப அதுவும் ஒரு தொழில்நுட்பமாக காணப்படுகிறது. சரி, அடுத்தது பொருளாதார நிலை அறியலாம். உதாரணம், அன்றாபுர காலத்துல இவ்வாறு நாணய புழக்கம் இருந்தது, எவ்வளவு காசு பயன்படுத்தி, என்ன காசு பயன்படுத்தினாங்க, அப்ப நாட்டு பொருளாதார நிலை அந்த காலத்துல எப்படி இருந்தது, புலனறுவை காலத்துல என்ன நாணயம் பயன்படுத்தினாங்க, அது எப்படிப்பட்ட நாணயம், எதனால் செய்யப்பட்டது, அதனால வெளிப்படுத்தப்படுற விஷயங்கள் என்ன, இதை வைத்து நாட்டினுடைய பொருளாதாரம் கணிப்பிடப்படுகிறது. என்ன, நாட்டினுடைய பொருளாதாரம் நாணயத்தை வச்சு தானே கவுண்ட் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி நாணயங்களை கொண்டு எவ்வாறு பொருளாதார நிலையை அறிந்து கொள்ளலாம்ங்கிற விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது, வெளிநாட்டு நாணயங்கள் கண்டெடுக்கப்படுது இலங்கையில். அந்த வெளிநாட்டு நாணயங்கள் ஊடாக விளங்குற விஷயம் என்னென்னா, வெளிநாடுகளோடு இலங்கை எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருந்தது என்கின்ற விடயத்தை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியது. அந்நிய நாடுகளுடன் கொண்டிருந்த தொடர்புகளை எங்களால் அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நாணயத்தின் மூலமா எங்களுக்கு அறியக்கூடிய விஷயங்களா. ரைட். இலங்கையினுடைய உள்நாட்டு நாணயங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது, எங்கள் நாட்டில் கிடைக்கப்பட்ட மிக பழைய நாணயம் கஹப்பனை. பாடமாய் கொள்ளுங்க. மிக பழைய நாணயம் கஹப்பனை. கஹப்பன ஒரு வெள்ளி நாணயம். கஹப்பன ஒரு வெள்ளி நாணயம். கஹப்பன வெள்ளி நாணயம். அதுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. புராண, கரண போன்ற பெயர்களால் அது அழைக்கப்பட்டது. கஹப்பன நாணயம் புராண மற்றும் தரண போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். புராண மற்றும் தரண போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டது. கஹப்பன, புராண, தரண. சரியோ? எனவே இலங்கையினுடைய மிக புராதன நாணயம் கஹப்பன, அது வெள்ளி நாணயம். இலங்கையினுடைய மிக புராதன நாணயம் கஹப்பன, அது வெள்ளி நாணயம். அதுக்கு பல பெயர் இருந்தது. புராண, தரண. இன்னுமே வேறு பெயர்கள், அது புறவு படிப்பேன். இப்ப இந்த ரெண்டு பேரையும் பாடம். புராண, தரண. கர்ஷாப்பனை என்ற ஒரு பேரும் இருந்தது, அது பிறகு படிப்போமா, இப்ப தேவையில்லை. இப்ப புராணையும் தரணையும் தெரிஞ்சா போ. கஹப்பனை என்ற நாணயம் புராண தரண என்று அழைக்கப்பட்ட அது ஒரு வெள்ளி நாணயம். அதுதான் இலங்கையில் உருவாக்கப்பட்ட மிக பழைய. சரிதானே? தான் கஹப்பன நாணயம். இப்ப சிதைந்து இவ்வாறான நிலையில தான் கண்டெடுக்கப்பட்டது. அதில் இந்த உருவங்களோ எழுத்துக்களோ காணல. இப்படியான ஒரு நிலையில தான் இது கண்டுபிடிச்சாங்க. இந்த போட்டோ நான் ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்ல இருந்தான் இந்த போட்டோ நான் எடுத்தேன். ஸோ அது ஊர்ஜிதமான ஒரு போட்டோ. இதான் கஹப்பன நாணயம். இது உங்களோட புக்ல இல்லை இந்த நாணயம். இதை பார்த்துக்கணும். சரி, இது தவிர இலங்கையில் வேறு என்ன நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன பார்த்தால், யானை நாணயம் பயன்படுத்தப்பட்டது. யானை நாணயம் பயன்படுத்தப்பட்டது. சுவஸ்திகா என்ற ஒரு நாணயம் பயன்படுத்தப்பட்டது. சுவஸ்திகா, யானை நாணயம் பயன்படுத்தப்பட்டது போலவே சுவஸ்திகா என்ற ஒரு நாணயம் பயன்படுத்தப்பட்டது. என்ன சுவஸ்திகான்னு சொன்னா, இப்படி ஒரு வகையான ஒரு டிசைன் ஒன்று போட்டிருப்பாங்க.
இப்படி இப்படி ஒரு டிசைன் தான். இதான் அந்த சுவஸ்திகால இருக்கிற டிசைன். இதுதான் சுவஸ்திகா நாணயம், இந்த மாதிரி டிசைன். ஓகே, அப்ப சுவஸ்திகா நாணயம். அதே மாதிரி புலனறுவை காலத்துல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி தானே இந்து சமயத்துல வந்து செல்வத்துக்கு. ஆகவே லக்ஷ்மி தேவியினுடைய உருவம் பதித்த நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. லக்ஷ்மி தேவியினுடைய உருவம் பதித்த நாணயங்கள் இலங்கையிலே கண்டெடுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து அக்க என்கின்ற பொன் நாணயம் பயன்படுத்தப்பட்டது. பொன், இது கம்ப மச, நான் தவறுதலா டைப் பண்ணப்பட்டு தம்ப மசையா தானாயம். தம்ப மச எனும் செப்பு நாணயம் பயன்படுத்தப்பட்டது. தம்ப மச எனும் செப்பு நாணயம் பயன்படுத்தப்பட்டது. சரிதானே? இது எவ்வளவு பெறுமதி என்று ஒரு ஆள் கேட்டிருக்கிறீங்க. சுபுதி இப்ப பெறுமதிக்கு அதை அளக்கல தானே, இது பழைய நாணயம் தானே. அந்த காலத்துல மிக பெருமதியான நாணயமா இருந்துச்சு. சரி, அப்ப இலங்கையில பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள்ல கஹப்பனையை பத்தி நாங்க பார்த்துட்டோம். அது வெள்ளி நாணயம். இப்ப ஒரு சார்ட் ஒன்று போடுவோம். இது நாணயத்தின் பெயர், இந்தியால செய்யப்பட்ட உலோகம். ரெண்டு சார்ட் ஒன்று போட்டீங்கன்னா முதலாவது நீங்க போடுவீங்க கஹப்பனை. எனக்கு எழுத கஷ்டம், நான் முதலாவது எழுத்தை மட்டும் போடுறேன்னா 2 எழுத்து. கஹப்பனை என்னத்தால் செய்யப்படுது? வெள்ளி. அப்ப கஹப்பனை வெள்ளி. ஓகே, அடுத்தது வந்து கஹ பனை சொல்லிட்டோம். அடுத்தது வந்து அக்க என்ற நாணயம். அக்க நாணயம் வந்து பொன்னால் செய்யப்பட்டது, பொன். ஓகே, அடுத்தது வந்து தம்பமச நாணயம் வந்து செப்பினால் செய்யப்பட்டது, செப்பு. இது தவிர இன்னும் ஒரு நாணயம் இலங்கையில் இருந்தது, கஹவனு. கஹப்பனை இருக்கிற மாதிரியே கஹவனு இருந்தது. கஹவனு நாணயம் வந்து என்னதால் செய்யப்பட்டது? தங்கத்தினால் செய்யப்பட்டது. தங்கமும் பொண்ணும் உண்டா வேறு வேறையா சொல்லுங்க? தங்கமும் பொண்ணும் உண்டா வேறு வேறையா? தங்கமும் பொண்ணும் ஒன்று இல்லைன்னா வேற வேற. தங்கம்ங்கிறது பொன் செப்பு கலந்து இருந்தால் தான் தங்கம், தூய்மையற்றது. பொண்ணுங்கிறது தூய்மையான தங்கத்தை தான் பொண்ணு சொல்லு. அவை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? அப்ப 4 உலோகங்கள் இலங்கையில நாணயம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட 4 விதமான உலோகங்கள் இருக்குது, 4 விதமான நாணயங்கள் இருக்குது. இதோட சேர்த்து வேறு நாணயங்களும் இருந்தது. யானை நாணயம், உருவங்கள், யானை பதித்த நாணயம், சுவஸ்திகா பதித்த நாணயம், லக்ஷ்மி பதித்த நாணயம் என்று நிறைய நாணயங்கள் இலங்கையில இருந்தது. ஓகே, அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இந்த நாணயங்கள் எல்லாம் இலங்கையில தான் உற்பத்தி செய்யப்பட்டது. அதனாலதான் அதில் உள்நாட்டு நாணயம் என்று சொல்றோம். இது இலங்கையில தான் உற்பத்தி செய்யப்பட்டதுங்கிறதுக்கு 2 ஆதாரம் இருக்கு. 2 ஆதாரம் இருக்கு. முதலாவது ஆதாரம் அச்சு. இந்த நாணயங்களை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அச்சுக்கள் இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, அச்சுக்கள் இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்டது. 2வது ஆதாரம், இந்த நாணயங்களை வெளியிடுறதுக்கு ஒரு அதிகாரி இருந்தார். நாணயங்களை வெளியிடுறதுக்கு ஒரு அதிகாரி இருந்தார். அவருடைய பெயர் ரூபத்தக்க. சேர்த்து வாசிக்கும் போது ரூபத்தக்க என்று சொல்லுவாங்க. ரூபாதான் நம்ம நாடு காசி வந்தது பொருள். அப்ப ரூபத்தக்க என்று சொல்லக்கூடிய ஒருவர் ரூபத்தக்க என்று சொல்லக்கூடிய ஒருவர். உண்மை அதுல பேர் என்னன்னா ரூபத்தக்க தானே, அது சேர்த்து வாசிக்க ரூபத்தக்க என்பவர். அப்ப ரூபத்தக்க என்று சொல்லக்கூடிய ஒருவர் இலங்கையினுடைய நாணய வெளியீட்டு அதிகாரி என்ற பதவியில தொடர்ந்து இருந்து வந்தீங்க. அந்த பதவி இருந்து ரூபாத்தக்கைங்கிற பதவி இருந்து, அது ஒரு ஆதாரம். இலங்கையில தான் இந்த நாணயம் அச்சிடப்படும். ஏன்னா நாணயம் அச்சிடறதுக்கு பொறுப்பவரால் இருந்திருக்கிறார். நாணயங்கள் அச்சிடுறதுக்கு என்ன இருந்திக்குது? அச்சுக்கள் இருந்தீங்க. ஆகவேதான் நாங்கள் இந்த நாணயங்களை பற்றி படிக்கின்ற போது மிக முக்கியமாக உள்நாட்டு நாணயங்கள் என்று அடித்து சொல்றதுக்கான காரணம்
இந்த உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைச்சது. சரிதானே? ரைட். இதான் இந்த யானை நாணயம். இதுல யானை விளங்குதா உங்களுக்கு? யானை ஒன்று விளங்குதா? மெலிஞ்ச யானை உண்டு இன்னைக்கு. யானை விளங்குது. ரைட், ஓகே. இந்த சுவஸ்திகா விளங்குதா? சுவஸ்திகா விளங்குதா? நான் வட்டம் போட்டிக்கிற இடங்கள்ல சுவஸ்திகா அச்சு விளங்குதா? ரைட். அப்ப இதுதான் டஸ்கன் சுவஸ்திகா. யானையும் அடுத்தது சுவஸ்திகா. யானை நாணயம், சுவஸ்திகா நாணயம். சரியோ? யானை நாணயம், சுவஸ்திகா நாணயம். சரி. இது லக்ஷ்மி உருவம் இதுதானே. இதுல லக்ஷ்மி விளங்குதா? ஒரு பெண்ணினுடைய அந்த தலை இல்லாத ஒரு உருவம் ஒன்று விளங்குதா? என்ன எப்படி? ரைட். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மியினுடைய உருவம் விளங்கும். ஒரு பெண்ணினுடைய அந்த சிதைவடைந்த நிலையில் இருக்கு, இருந்தாலும் இருக்கு. சுவஸ்திகா ஆட்சி என்றா என்ன? இப்ப சொன்னேன் சுவஸ்திகா இப்படி இருக்குமே, இப்படி சின்னம் உண்டு. இதுதான் சுவஸ்திகா ஆட்சி. சரியா பணிக்கா? ஓகே. இதான் இந்த கஹவனு நான் சொன்னேன், தங்க நாணயம் இலங்கையில கண்டுபிடிக்கப்பட்டது. இதான் கஹவனு நாணயம். கஹவனு உங்களுக்கு எக்ஸாம்ல பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் 2 படம் வரும். அந்த 2 படத்தையும் வச்சு கேள்வி கேட்பாங்களா? படம் வரும், படத்துல இருந்து கேள்வி கேட்பான். அப்ப அதுக்கு உங்களுக்கு விட சொல்ல தெரிஞ்சிருக்கும். படத்துல இருந்து விட சொல்வதற்கு தெரிந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த படத்தை போடலாம். இந்த படத்தை போட்டு போட்டு கேட்கலாம். இந்த உருவில் காட்டப்பட்டுள்ள நாணயம் எது? அப்ப நாங்க விட சொல்லுவோம் கஹவனு. இது எதனால் செய்யப்பட்டது? தங்கத்தினால். என்ன? தங்கத்தினால் செய்யப்பட்டது. நாணயங்கள். அப்ப அப்படி ஒரு படத்தை போட்டு போட்டு அப்படியான கேள்விகள் 4 கேள்வி கேட்பாங்களா ஒரு படத்தை பத்தி? நம்மளோட புக்ல இருக்குது எல்லாம். சரியான புக் எல்லாம் போட்டிருக்குது பாருங்க. புக்ல படவின் இருக்கான்னு, படவினால இது இருக்கான்னு பாருங்க. இந்த கேள்வி இருக்கான்னு பாருங்க. இருக்குதா? கையில புக் வச்சுக்கிறார்கள் பாருங்க. புக் இல்லாத கட்டாயம் புக்கு வாங்கி கொடுங்க. புக் எல்லாம் படிக்க மாட்டீங்க இந்த வருஷம். புக் தான் சிலபஸ். இருக்குதா? புக்ல இந்த படவினா இருக்குதா? சரி பாருங்க. இருக்கும். எதிர்பார்க்கை வினா இருக்கும். முதலாவது யூனிட் எடுத்து பாருங்க. எதிர்பார்க்கை பட வினாக்கள் இது இருக்கு. 4 கேள்வி கேட்டு இருக்கும். இருக்குதானே? ரைட். இருக்கலாம். அப்ப பார்த்துக்கொள்ளும். 26ஆம் பக்கத்துல இருக்குது. ரைட், வெரி குட் சீனத். ஓகே, குட். இந்த கஹவனு நாணயத்தினுடைய நினைவாக இலங்கையில வெளியிடப்பட்ட ஒரு முத்திரை. இண்டிஜினஸ் காயினேஜ், பாரம்பரிய நாணயங்கள். அதுல கஹவனு கிறிஸ்துவுக்கு முன் 900ஆம் ஆண்டுகள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு தங்க நாணயம். அதுல இருக்கிற உருவங்கள் எல்லாம் தெளிவா விளங்குது பாருங்க. ஒரு பெண்ணின் உருவம், நடனக்காரியினுடைய உருவம் விளங்குது. அதே மாதிரி வேறு சில உருவங்கள் அதுல செதுக்கப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். அப்ப இவ்வாறான அந்த உருவம் செதுக்கப்பட்ட ஒரு நாணயம் தான் இந்த கஹவனு தங்க நாணயம். அக்க என்பது பொன் நாணயம். அக்கங்கிறது பொன் நாணயம். சரிதானே? இதுல இந்த லக்ஷ்மியினுடைய உருவம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா விளங்குதுன்னு. சரி, அப்ப உள்நாட்டு நாணயங்கள் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே. இந்த இந்த லிங்க் வந்து இப்போ இன்னொரு 6 நிமிஷத்துல கட் ஆகும். 9:50க்கு கட் ஆகும் நினைக்கிறேன். கட் ஆன உடனே நீங்க திருப்பி அதே லிங்க்லயே திருப்பி ஜாயின் ஆகணுமா? இன்னொரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படிப்பிச்சு கொடுத்தா நான் விடுவேன். ஸோ முடிஞ்சுதானேன்னு போய்த்துறாங்க. இன்றைக்கு மட்டும்தான் இந்த அப்செட் வந்து, நாளைக்கு நாங்கள் வேறு லிங்க் வாங்கி எடுக்கணும். என்ன பிரச்சனையோ தெரியாது. புது ஆக்கள் டைம் வாங்கணும். சரி பார்ப்போம். நான் அதை செய்கிறோம் நாளைக்கு. நீங்கள் திருப்பி ஒருக்கா ஜாயின் ஆகும். அடுத்து இந்த உங்களோட பேனையெல்லாம் கிறுக்குப்படுது பாருங்கள். வளமையாக அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அதே மாதிரி போல் எக்ஸாம் இதில் செய்ய இயலாது. அடுத்து ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் வளமையாக காட்டுறது, என்னை காட்டுது. நீங்கள் அந்த வித்தியாசத்தை உணர்ந்துப்பீங்க.
போல் எக்ஸாம் நான் வாட்ஸ்அப்பில் போடுவேன். இன்றைக்கி ஒரு போல் ஒன்று செஞ்சு வாட்ஸ்அப்பில் போடுவேன். இன்றைக்கி படிப்பிச்சதுக்குரிய போல் வாட்ஸ்அப்பில் வரும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் போல் எல்லாரும் செய்யுங்க. செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கேள்விக்கு உரிய பதிலை போடுவேன். சரியாப்பா? ஓகே, எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் போல் போடவா? செய்வீங்களா? போடுவோமா? 10 மணிக்கு எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு கையில் வச்சு கொண்டிருக்கீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியாக போட ஆன்சர் பண்ணுங்களா? செய்வோமா அப்படி வாட்ஸ்அப்பில்? ரைட், ஓகே. ஓகே. இன்றைக்கு மட்டும் இந்த கரைச்சல் இல்லாட்டி வளமையாக நான் இதிலேயே செஞ்சிடுறேன், ஜூமில் எல்லாம். இன்றைக்கி ஏதோ டெக்னிக்கல் எரர், இதுதான் பிரச்சனை. டெக்னாலஜிங்கிறது எப்பயாவது ஒருக்கா கழுத்தருக்கு. சரி, இப்போ சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், பதில் சொல்லுங்க. குயிக்காக சொல்லுங்க. முதல் பதில் சொல்லுகின்ற 10 பேரை நான் மென்ஷன் பண்ணுவேன். பார்ப்போம் யார் யார் வேகமாக பதில் சொல்ல போகிறீங்க என்று. ஓகே, முதலாவது கேள்வி. இலங்கையினுடைய மிக பழைய நாணயம் எது? இலங்கையினுடைய உள்நாட்டு நாணயங்களில் மிக பழையது எது? ரைட், முதலாவது விடை சொன்னவர் ஜீனத் ஜஹ்ரா. அதுக்கு அடுத்ததாக உமர் ஹாஷிம். ஆனால் தவறான பதில். உமர் ஹாஷிமினுடைய விடை. ஜெஃப்ரின் சரியான பதில். ஐஷா சரியான பதில். அர்ஹம் சரியான பதில். முன்ஷிப் சரியான பதில். ஒழுங்கான பேர்களை போடாம பூவெல்லாம் போட்டு செய்யோரால். ஒக்சிகாவா என்ன உங்களோட பேர்? சரியா வாசிக்க எழுதில்லை. ரைட், ஜுபதி சரியான பதில். ஜெய்னப் அஃப்னா சரியான பதில். ஓகே, வாழ்த்துக்கள். மற்றாக்கள் நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க. ஆனால் முதலில் சொன்ன 10 பேரை நான் மென்ஷன் பண்ணுவேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, இரண்டாவது கேள்வி. கஹப்பண நாணயம் எந்த ஊடகத்தினால் செய்யப்பட்டது? கஹப்பண நாணயம் எந்த ஊடகத்தினால் செய்யப்பட்டது? வெரி குட். வெள்ளி. வெள்ளியினால் செய்யப்பட்டது என்பதே சரியான பதில். அதனை சரியான பதிலை முதலாவது சொன்னவர் யார்? ஜுபுதி சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து அஸ்ஹத் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு மித்லாஜ் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு ருசா, அதுக்கு பிறகு ஜெஃப்ரின், அதுக்கு பிறகு அம்சத்வஜன், அதுக்கு பிறகு அர்ஹம், அதுக்கு பிறகு சமா, அதுக்கு பிறகு முன்ஷிப். ஓகே, வெரி குட். அதுக்கு பிறகு ருசா. இன்னும் அதிகமான சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஒரு ஆள் தவறான பதில் சொல்லிக்கிறீங்க. ஒரு ஆள், 2 பேர் கோல்டுன்னு சொல்லிங்க. கோல்டு இல்லை, அது வெள்ளி. சரி, இலங்கையில் தங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒரு நாணயம் இருந்தது. அது என்ன நாணயம்? தங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட நாணயம் என்ன நாணயம்? தங்கம். நான் கேட்டது தங்கம். தங்கம் வர பொன் வரன்னு அப்பதான் சொல்லி தந்துட்டு. ஜுபுதி முதலாவதாக சொன்னவர். அதனைத் தொடர்ந்து அர்ஹம், அதனைத் தொடர்ந்து சல்ஹா. வெரி குட் சல்ஹா. அதுக்கு பிறகு உமர் ஹாஷிம். வெரி குட். அம்சத் வஜன். வெரி குட். இமாத் தவறான பதில். ஹிஷ்மா ஜீனத் சரியான பதில். வெரி குட். அசத் வெரி குட். முன்ஷிஃப்ட் ஆன்சர் தவறு. அதீப் சரி. ஓகே, ஓகே, சரியான பதில் கஹவனு. கஹவனு தான் தங்கத்தினால் செய்யப்பட்டது. ஓகே, அடுத்த கேள்வி. இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட புலனறுவை காலத்தில் தான் அது பயன்படுத்தப்பட்ட செப்பு நாணயம். இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட புலனறுவை காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செப்பு நாணயம் எது? இன்னும் 2 நிமிடங்கள்ல லிங்க் கட் ஆகும். நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் திருப்பி எல்லாரும் ஜாயின் ஆகுங்க. சரியா? ஓகே, தம்பமஸ்ஸ என்பது சரியான பதில். தம்பமஸ்ஸ என்பதே சரியான பதில். அதிகமான ஆட்கள் சொல்லியிருந்தீங்க சரியான பதிலை ஆரம்பத்திலேயே. முதலில் சொன்னவர் யார்? ஜீனத் ஜஹ்ரா, அக்ஷிகா, அடுத்தது வந்து சம்னா, அஃப்னான், அஸ்மத் அனா, ஜெஃப்ரின். சில தவறான பதில் சொல்லிங்க, நான் அவரோட பேரை சொல்லலை. சஃபி, மாஹி ஆகியோர் சரியான பதிலை சொல்லியிருந்தீங்க. ஓகே, கஹப்பண நாணயத்துக்கு வேறு சில பெயர்கள் இருப்பதாக நாங்கள் சொன்னோம். அது என்னென்ன பேர்? கஹப்பண நாணயத்துக்கு வேறு சில பெயர்கள் இருப்பதாக நாங்கள் சொன்னோம். அது என்னென்ன பேர்? கஹப்பண நாணயத்துக்கு வேறு சில பெயர்கள் இருப்பதாக நாங்கள் சொன்னோம். அது என்ன பெயர்கள்?
சரி, வெரி குட். சரி, வெரி குட். புராண, தரண போன்ற பெயர்கள் கர்ஷாப்பனை என்னும் ஒரு பேர் இருக்கிறதா நான் சொல்லி தந்தேன் இல்லையா? புராண, தரண என்ற பெயர் இருக்கிறதோட கர்ஷாப்பனை என்னும் ஒரு பெயர் இருப்பதாக நான் சொல்லி தந்தேன். ஓகே, நீங்க புராண தரண சொல்லியிருந்தா சரி, வருண்களுக்கு தேவையில்லை. ஓகே, அதை சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொன்னதால இந்த லிங்க் கட் ஆக போகுது. ஓகே, திருப்பி ஜாயின் ஆகணுமா எல்லாரும்? சரி, எல்லாரும் ஜாயின் ஆகுங்க. நாங்கள் வெளிநாட்டு நாணயங்களை பார்க்க போகிறோம். திருப்பி ஜாயின் ஆகி 10 நிமிஷம் மேய்க்கு தான் அந்த